தமிழ் சினிமாவுடைய வர்த்தகம் பாத்தீங்க அப்படின்னா மொழிகள் கடந்து மாநிலங்களை தாண்டி தன்னுடைய கையை விரிச்சுக்கிட்டே போகுது. ஒவ்வொரு ஹீரோவும் அவங்களுடைய பிளஸ் என்னவோ அதை அப்படியே பிசினஸா மாத்திக்கிட்டு இருக்காங்க. விஜய் இருக்கார்ல, அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா கேரளால வெறித்தனமான ரசிகர்கள். தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவு கேரளாலையும் வந்து ரசிகர்கள் இருக்கிறதால அவருடைய படத்தை வந்து கேரளாவுக்கும் தகுந்த மாதிரி வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காரு. தெரி திரைப்படத்துல ஜோசப் குருவிலால் எதுக்கு கேரளாவுக்கு போனாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதே மாதிரி பைரவா திரைப்படத்துல ஒரு சேச்சிக்கு தான் வந்து எல்லா பிரச்சனைகளும் ஏற்படும். அப்படிலாம் வந்து தன்னுடைய கதைகளை அவங்களுக்கும் தகுந்த மாதிரி லேசா அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுடைய மார்க்கெட்டை இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சூர்யா, கார்த்தி மாதிரியான நடிகர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்குல வந்து பெரிய அளவில் மார்க்கெட் இருக்கு. தெலுங்கானா, ஆந்திரா அப்படின்னு 2 ஸ்டேட்லையும் கவர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் தெலுங்கு ரசிகர்களை கவர் பண்ணி அவங்க படம்லாம் இருக்கும். அதுல குறிப்பா இப்போ S3 திரைப்படம் வந்துச்சு இல்ல, அதுல பாத்தீங்கன்னா வில்லன்லாம் வந்து ஆந்திரால இருப்பார், போலீஸே ஆந்திராவுக்கு போயிருப்பார். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் அப்படியே கவர் பண்ணலான்ட்டு இந்த மாதிரி பல ஆபரேஷன் போயிட்டு இருக்கு. அதுல குறிப்பா வந்து இப்பெல்லாம் வந்து அந்த மொழியில இருக்கக்கூடிய ஃபேமஸான நட்சத்திரங்களை சேர்த்துக்கிறாங்க. வாங்க நீங்க அப்படின்னு நாகார்ஜுனாவை கூப்பிட்டு தோழா திரைப்படத்தில் நடிக்க வச்ச மாதிரி இப்போ அங்க ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயினை ஒரு நாயகர் கூட்டிட்டு வந்திருக்காரு. அவர் யார் அப்படின்னும் அது எந்த படம் அப்படின்னும் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சூர்யாவுடைய நடிப்புல அண்மையில S3 திரைப்படம் வெளியாயிருந்தது. இந்த திரைப்படத்துக்கு வர்த்தக ரீதியா வரவேற்பு கிடைச்சிருக்கிறதால சூர்யா உற்சாகத்துல ஆழ்ந்திருக்காரு. S3 திரைப்படத்தை அடுத்து 400 அப்படிதான் திரைப்படத்துடைய இயக்குனரான விக்னேஷ் சிவனுடைய இயக்கத்துல தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்துல சூர்யா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கீர்த்தி சுரேஷ் நாயகியா நடிக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறதும் படத்துடைய மற்றொரு சிறப்பம்சமா பார்க்கப்படுது. தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்தை அடுத்து சூர்யாவுடைய 36வது திரைப்படத்தை செல்வராகவன் இயக்க இருக்காரு. ஸ்டுடியோ கிரீன் தயாரிக்க இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு ரகுல் பிரீத் சிங் நாயகியா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. தெலுங்குல முன்னணி நாயகியா வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய ரகுல் பிரீத் சிங்க்கு தமிழ்ல இந்த திரைப்படம் மிகப்பெரிய பிரேக்கா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. 2017ஆம் ஆண்டு கோடையில இந்த திரைப்படத்தை துவங்க படக்குழு திட்டமிட்டிருக்காங்க.